அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். குழந்தை இல்லாமல் கஷ்டப்படும் தம்பதிகளுக்காக வேண்டி இந்த பதிவு நவாதிருல் கல்யூபி என்கிற கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். அர்பாத்து இஹ்வத்தின் பைன குல்லி வாஹிதின் வ அஹீஹி அஷிரு சினீன். 4 சகோதரர்கள் வரலாற்றில் இருக்கிறார்கள். அந்த 4 சகோதரர்களுக்கும் மத்தியில் உண்டான அந்த இடைவேளி எவ்வளவு தெரியுமா? 10 ஆண்டுகள் சொல்கிறார்கள். வஹும் தாலிப் வ அகீல் வ ஜாஃபர் வ அலி அவுலாது அபி தாலிப். அபு தாலிபினுடைய 4 ஆண் பிள்ளைகள். இந்த 4 ஆண் பிள்ளைகளுக்கும் இடைவேளி எவ்வளவு அப்படின்னா 35 வயதிலே தாலிப் என்பவர் பிறக்கிறார், 45 வயதிலே அகீல் என்பவர் பிறக்கிறார், 55 வயதிலே ஜாஃபர் என்பவர் பிறக்கிறார், 65 வயதிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். ஆக இறைவன் குழந்தை செல்வங்களை எப்போது நாடுகிறானோ அப்போது கொடுத்து விடுவான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது அல்லாஹ்வினுடைய எவ்வளோ பெரிய அருள் கொடை. ஒரு மனிதருக்கு இறைவன் தாமதப்படுத்துவான். உறுதியாக அல்லாஹ்விடத்தில் நாம் உறுதியோடு கேட்டால் குழந்தை செல்வத்தை நமக்கு தந்தே தீருவான் என்பதற்காக வேண்டியே இதை பதிவு செய்கிறேன். அடுத்தும் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். லா யுஅரஃபு இஹ்வான் வக்தர் தபாஉதன் ஃபி சின்னி. வரலாற்றிலே வயதுகள் அதிகமானவர்கள் இவர்களை விட யாரும் அறியப்படவில்லை. 2 சகோதரர்கள். இந்த 2 சகோதரர்களுக்கும் மத்தியில் 80 ஆண்டு காலம் இடைவேளி. மூசா இப்னு உபைதா வ அஹீஹி அப்துல்லா. மூசா இன்னும் அப்துல்லா நபியினுடைய பிற்காலத்தில் வந்தவர்கள், நபிக்கு நெருக்கமான காலத்தில் பிறந்தவர்கள். இந்த இருவர்களுக்கும் மத்தியில் உண்டான ஆண்டு வித்தியாசம் சொல்கிறார்கள். ஃபைன்ன அப்துல்லா அசன்னு மின் மூசா பி சமானீன சனா. மூசாவை விட அப்துல்லா என்பவர் 80 ஆண்டுகள் மூத்தவர். 80 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மூசா என்பவர் பிறக்கிறார். ஆக அல்லாஹு தஆலா ஒரு மனிதருக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்க நாடிவிட்டால் அது 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 80 ஆண்டுகள் தாண்டியும் இறைவன் கொடுப்பான் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உறுதியோடு துவா செய்வோம். அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் சாலிகான குழந்தை செல்வங்களை, நமக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய குழந்தை செல்வங்களை தருவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.